அன்னைக்கு ஈவினிங் பஸ்ஸு. ஸோ ஊருக்கு போறதுக்கு முன்னாடி கடைக்கு போயிட்டு வந்துரலாம். இங்க ஆடி ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துரலான்னு கெளம்புனோம். போற வழியில இந்த செடிய பார்த்துட்டேன். சின்ன வயசுல எங்க ஆச்சி வீட்டுக்கிட்ட இந்த செடி இருக்கும். நான் சின்ன வயசுல இது குட்டி ஆரஞ்சு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். காஷ்னியும் அதே மாதிரி இது ஆரஞ்சுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. இது பேரெல்லாம் தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. சின்ன வயசுல தெரியாம இத சாப்பிட்டு கூட பார்த்துருக்கேன் எப்படி இருக்கும்னு. கசப்பா தான் இருக்கும். எப்பவும் போல 5:30க்கு தான் பஸ்ஸு. ஸோ கடைக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் பார்த்தேன். ஒண்ணும் செட் ஆகல. ஸோ காஷ்னிக்கு மட்டும் இந்த மாதிரி ஹேர் கிளிப்ஸ் கியூட்டா வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த தடவையும் பஸ் ஏறும்போது ஒரு பயத்துல தான் போயிருந்தேன். ஏன்னா காஷினி எப்படி சமாளிக்க போறோம்னு. அன்னைக்கு கரெக்ட்டா பஸ் ஏத்தி விட மாமாவும் வந்திருந்தாங்க. அப்போ காஷினிக்கு இந்த மாதிரி கிரேயான்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கொஞ்ச நேரம் அவளும் கிரேயான்ஸ் வச்சு விளையாண்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறமா இந்த ஸ்டோன் பேப்பர் சிஸ்டர் சொல்லிக் குடுத்திருந்தேன். அது சொல்லிக் குடுத்தது தான் உண்டு. ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அவளே சொல்லிருவா. நான் இது வைக்கணும், அவ அது வைக்கணும் அப்படின்ட்டு. 5:30 to 9 வரைக்கும் அவள சமாளிச்சா போதும். அதுக்கப்புறம் அவளே தூங்கிருவா. அப்புறம் மார்னிங் தான் முழிப்பா. எப்பவும் போல தான் ஊர்ல இருந்து கிளம்பும்போது இந்த வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு கிளம்பும்போது ஒரு வருத்தம் வரும் மனசுக்குள்ள. ஐயோ! இந்த அழகான ஊர விட்டு கிளம்புறோம்ன்னு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.